பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறது. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? ஸ்திரீயானவள் சர்ப்பத்தை பார்த்து தங்களோடு கூட தேவன் சொன்ன வார்த்தைகளை அதற்கு தெரிவிக்கிறாள். தேவன் அவர்களோடு பேசின வார்த்தையை சர்ப்பத்தினிடத்தில் அறிவிக்கும்படியால் ஏவாள் தேவனிடத்தில் அனுமதி கேட்கவும் இல்லை, தேவன் அனுமதி கொடுக்கவும் இல்லை. இந்த சம்பவத்தின் நிமித்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரும் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்குட்பட்டு அது நிமித்தம் தேவ சமூகம் என்கிற அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்கள் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? நம்மோடு கூட நம்முடைய தேவன் பேசுகிற வார்த்தைகள், நாம் நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய தேவனுக்கு அறிவிக்கிற நம்முடைய காரியங்கள், அது நம்முடைய பர்சனலா இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலியை பத்தியா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை நாம் தேவனுக்கு எந்த மறைவும் இல்லாமல் அறிவிக்கிறோமோ அந்த காரியங்களையும், தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற காரியங்களை, நமக்கு அவர் தருகிற அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் தேவன் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, யார்கிட்டையும் அதை சொல்லக்கூடாது. இதை பவுலினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தனக்கு தேவன் தந்த ஊழியத்தை குறித்த காரியங்களை, தன்னை குறித்த தேவ சித்தத்தை பவுல் 13 வருஷம் கழித்துதான் தேவன் அனுமதித்த அவருடையவர்களிடத்தில் அதை குறித்து அவன் பகிர்ந்து கொள்கிறான். அது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் தேவன் அனுமதித்தால் தான் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பவுல். தன்னை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை உடனே அவன் என்ன பண்ணல, தேவன் கிட்ட அனுமதி கேட்காம அப்போஸ்தலர்கள் கிட்ட பவுல் சொல்லல. இது எல்லாம் தேவர்களாகி நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்த தேவ திட்டத்தை, நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள எந்த ஒரு கான்வர்சேஷனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவ அனுமதி இல்லாமல் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது தேவன் நம்மிடத்துல எச்சரித்து சொல்லுகிற ஒரு காரியம். அப்படி நாம் பகிர்ந்து கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே ஆதாம் ஏவாளின் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலை நமக்கும் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேவன் அனுமதிக்காத காரியம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையா இருக்காது. தேவன் நமக்கு உணர்த்தி, பவுலை போல தேவனுடைய உணர்த்துதலை அறிந்து கொண்ட பிற்பாடு, பெற்றுக்கொண்ட பிற்பாடு, தேவன் உணர்த்தி காண்பித்த நபர்களிடத்தில் நாம் அதை தெரிவித்தோமே ஆனால் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்காக ஜெபிப்பாங்க. அப்படி இல்லாம தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும், அவர் நமக்கு தந்த வார்த்தைகளையும், நாம் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்ட நம்முடைய காரியங்களையும், நம்முடைய பர்சனல் காரியங்களையும் நம்ம எல்லார்கிட்டையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, தேவன் அனுமதிக்காத நேரத்தில், அனுமதிக்காத நபர்களிடத்தில் நாம் அதை தெரியப்படுத்தினோமே ஆனால் அது நிச்சயமா நமக்கு ஆபத்தாதான் இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யோசேப்பு. யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனத்தை யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? தேவன் அனுமதிக்காத நபர்களிடத்தில், அனுமதிக்காத நேரத்தில் அவன் அதை சொல்லிட்டான். சகோதரர்கள் அந்த சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்றுதான் யோசேப்பை முதலாவது கொலை செய்ய நினைத்தார்கள். தேவன் அந்த திட்டத்தை ரூபனை கொண்டு மாற்றும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த சொப்பனம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை இஸ்மவேலர்களிடத்தில் விற்று போட்டாங்க. சகோதரர்கள் தீமை செய்யதான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பு அதை அறியாமல் செய்ததுனால அதை அவனுக்கு நன்மையாக மாற பண்ணினான். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நமக்கு தந்த வார்த்தைகள், தரிசனங்கள், திட்டங்கள்
நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிறவருடைய சித்தம், நாம் தேவனிடத்தில் சொன்ன நம்முடைய பர்சனல் காரியங்கள், நம்முடைய ஃபேமிலியை குறித்த காரியங்கள், நம்முடைய தேவைகள், இவை எல்லாவற்றையும் ஒருவேளை நம்ம தெரியாம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா கூட, அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா கூட, நம்ம அதை தெரியாம செஞ்சதுனால தேவ சித்தம் இல்லாமல் யார் கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை நாம் அறியாமல் அதை இதுவரைக்கும் நாம் செய்திருந்தோமே ஆனால், அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தேவன் அதை என்ன பண்ணுவாரு? அதை மன்னித்து பொறுப்பெடுப்பார். அந்த பிரச்சனையை நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆனால் அறிந்த பிற்பாடு அதை செய்யக்கூடாது. இந்த நாள்ல தேவர்களாகி நமக்கு நம்முடைய தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். இனிமே இதுவரைக்கும் செஞ்சிருந்தா அந்த தேவன் சமூகத்தை என்ன பண்ணிடலாம்? நம்ம ஒப்பு கொடுத்துடலாம். அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆனால் அறிந்த பிற்பாடு இப்பொழுது நம்மோடு கூட தேவன் பேசி அதை தெளிவுபடுத்தி விட்டார். இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பர்சனல் காரியங்களை நம் தேவனிடத்தில் எந்த விதத்திலும் ஒழிக்காமல் மறைக்காமல் அறிவிக்கிற நம்முடைய சகல காரியங்களையும் தேவனை தவிர்த்து தேவனுடைய அனுமதி இல்லாமல் மற்ற மனுஷர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே போல தேவன் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தைகள், அவருடைய சித்தம், நம்மை குறித்த அவருடைய திட்டம், இவை எல்லாவற்றையும் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள எந்த ஒரு கான்வர்சேஷனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேற எந்த மனுஷன்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதைத்தான் தேவன் இந்த நாளிலே தேவர்களாகி நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறான். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் தேவன் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனுக்கு மாத்திரமே தெரியப்படுத்தி அவர் தருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கைவிடாமல் நமக்கு தந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல